I'm a bad, 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 bad. I'm a bad, 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 bad. I'm a bad boy. I'm a boy. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்து ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணது நம்ம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பும் வந்து பக்காவாக புரியும். வாங்க இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைன்மெண்ட் அப்ளிகேஷன் தேவை. என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் மார்க் ப்ரெசென்ட் அண்ட் ஷேகர் ப்ரெசென்ட் ரெண்டு நான் வந்து கீழே டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷன் நீங்கள் அலைன்மெண்ட்டில் ஒன் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் பண்ணால் நீங்கள் ப்ளஸ் ஆகி பார்த்து கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் அண்ட் ஷேகர் ப்ரெசென்ட் ரெண்டு இம்போர்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேகர் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஷேகப் தந்திருப்பேன். இந்த 6 ஷேகப் நான் வந்து எக்ஸாம்பிள் தந்தேன். உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகுது. அதனால் நான் வந்து எக்ஸாம்பிள் தந்திருப்பேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 4, 5, 6 நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. பேக் வந்துங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இதுக்கான ஆடியோ லேயர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. இதுக்கான ஆடியோ லிங்க் நான் வந்து கீழே டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் ஆகன் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் சைடில் ப்ளஸ் ஆகன் மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆடிடும். லாஸ்ட் வரை ஆடியோ வந்து கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் நீங்கள் இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார் சிம்பிள் மாதிரி கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா இமேஜ் ஷோ ஆகும். நீங்கள் யார் பிக்சர் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. அங்கே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் லேயருக்கு மேலே ஒரு லிரிக் லேயர் இருக்கும். இதுக்கான லிரிக் எஃபெக்ட்லாம் நான் ஆட் பண்ணிருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் வந்து இந்த ஆப்பில் இருக்க ஃபாண்ட் தான். நீங்கள் வந்து ஃபாண்ட் எதுவும் இம்போர்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக 14:04 ஒரு லைன்னா சின்ன சின்ன பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் நெக்ஸ்ட் கரெக்டாக 15 வச்சுக்கிறேன். அங்கே நீங்கள் வச்சு கரெக்டாக ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் செலக்ட் மீடியா போங்க. மீடியா போய் நீங்கள் ஆர் பிக்சர் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களா அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். 5th ஃபில் கம்பல்சரின்னு வரும். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி கட் ஆஃபில் கட் பண்ணிங்க. இல்லை இன்னும் இங்கே உங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ண ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ண சொல்ல லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணாமல் ஜூம் பண்ணினா வந்து நீங்கள் வந்து இமேஜ் ஜூம் ஆகாது, ஃபுல்லாகவே ஜூம் ஆகும். நெக்கே ஷோ பண்ணுற பாருங்கள். கரெக்டாக நீங்கள் எப்படி பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பீட்டுக்குள்ளே இமேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துங்க. இமேஜ் வந்து நீங்கள் லாஸ்ட் வரை ஆட் பண்ணிங்க. இப்போ ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக எஃபெக்ட் 1 மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த எஃபெக்ட் 1 லேயர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் இருக்கும். அந்த எஃபெக்ட் 1 லேயர் கரெக்டாக இப்போ அந்த எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இங்கே 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துங்க. இப்போ பேக் வந்துங்க. இப்போ புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து எஃபெக்ட் 1 மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14:04 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16:03 வரைக்கும் கரெக்டாக பாருங்கள். இந்த எஃபெக்ட் 1 லேயர் நான் வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டாக இந்த எஃபெக்ட் 1 லேயருக்கு மேலே இருக்கிற எல்லா இமேஜும் இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் நீங்கள் சிங்கிள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் 2 மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த 3 லேயர் கரெக்டாக இந்த புக் மார்க்லேருந்து லாஸ்ட்டு நான் எது இந்த எஃபெக்ட் 2 மென்ஷன் பண்ணிக்கணும். கரெக்டாக அது வரை நீங்கள் வந்து கரெக்டாக எஃபெக்ட் 2 வந்து ஆட் பண்ணணும். இதே மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் 3 அதே மாதிரி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் 2 கரெக்டாக பீட்டு கூட கரெக்டாக ஆட் பண்ணி இப்போ நான் வந்து எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃபெக்ட் 1 வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரையிலும் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இது உள்ளே இருக்கிற எல்லா இமேஜும் இந்த ஒரே எஃபெக்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக எஃபெக்ட் லேயர் இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க எஃபெக்ட்டை. இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் இந்த லேயர் வரையும் எஃபெக்ட் வந்து இந்த ஒரே வந்து சிங்கிள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணால் இந்த எஃபெக்ட் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக இருங்க. இந்த எஃபெக்ட் தெரியுமா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சி வர மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டு. இதுக்கான டெம்ப்ளேட் நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டுருங்கண்ணே நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் டிலீட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ இங்கே வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. டவுன்லோட் இருக்கா? இப்போ வந்து நான் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த உடையிறது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நீங்கள் கட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இயராக கிளிக் பண்ணி இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இயராக கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எஃபெக்ட் வந்து கட் பண்ணிங்க.
கட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் லேயர்ஸ் இப்போ நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் அப்புறம் இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே லைட்னு ட்ராப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஸ்க்ரீன் ட்ராப் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனோட வந்து அது வந்து அட்டாச் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக ப்ரிவியூவில் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த கிளாஸ் ஓடிது வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். கரெக்டாக இதுக்கான எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த கரெக்டாக எங்கே தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்டும் நீங்கள் இந்த ஒரே சிங்கிள் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக தேர்ட் எஃபெக்ட்டுக்கு மேலே கரெக்டாக நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக தேர்ட் எஃபெக்ட்டுக்கு மேலே அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சிங்கிள் டெம்ப்ளேட் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. இல்லை ஆட் பண்ணுறது கஷ்டமானா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு இங்கே அந்த ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே காப்பி லேயர்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு திரும்பி இந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அதே டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு கம்மியாகுதுன்னா இப்போ இந்த டெம்ப்ளேட் லேயர் செலக்ட் லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் கட் பண்ண போது ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து கரெக்டாக கட்டாகும். நீங்கள் வந்து டைமிங் ஆப்ஷனில் வந்து மூவ் பண்ண முடியாது உங்களால். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக சைடில் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்துங்க. ஷேக் அவுட் ப்ரெஸ் ரோல் பண்ணிங்க. நீங்கள் ஃபுல்லோ எஃபெக்ட்லாம் மொத்தம் ஆட் பண்ணிட்டோன்னே அது எல்லா டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். மேலே வந்து 2 சிசி லேயர் இருக்கும். குரூப் லேயர் கீழே இப்போ அந்த 2 சிசி லேயர் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் சிம்பிள் மார்க் கிளிக் பண்ணி இங்கே காப்பி 2 லேயர்னு வரும். அது கிளிக் பண்ண இந்த 2 லேயர் வந்து காப்பி ஆகிக்கும். இப்போ புக் மார்க் ப்ரெஸ் ரோல் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் இருக்கும். அது கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிசி வந்து ஆட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிடும். இல்லை அது எக்ஸ்ட்ராலாம் இல்லை, லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சோன்னா இங்கே மேலே செட்டிங்ஸ் போல் ஏரோ சிம்பிள் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்டாக செக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் உடனே சேவ் ஊற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.